ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ட்ரம்ஸ்டிக் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நாம் சிக்கன் லெக் பீஸை வாங்கிக்கலாம். அதை நாம் 3 சைட்ஸில் கோடு போட்டு எடுத்துக்கலாம். நடுவில் ஒன்று, சைடில் 2, நடுவில் ஒன்று, சைடில் 2 போட்டுக்கலாம். பாருங்கள், நடுவில் ஒன்று, சைடில் 2 கோடு போட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரி மற்ற லெக் பீஸ்க்கும் போட்டு எடுத்துக்கலாம். இதுலேயே அதே மாதிரி நடுவில் ஒன்று, சைடில் 2 போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 3 பக்கமாக கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நாம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பாதி முட்டை, பாதி ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் லெமன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். பெப்பரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா உள்ள மசாலா இறங்குற அளவுக்கு கலக்கி விட்டுக்கலாம். இதை ஒரு 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துடலாம். 1 ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கு. இப்போ நாம் 1/2 கப் மைதா மாவுக்கு 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கு. இப்போ நாம் இதில் 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் தண்ணி சேர்த்து ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம். இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நாம் ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் மாவில் போட்டு டிப் பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துடலாம். இதை நம்ம 5 to 10 மினிட்ஸ் எண்ணெயில் வேக வச்சு எடுத்துடலாம். ரெண்டு சைடும் திருப்பி விட்டு 5 to 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துடலாம். எல்லா பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான ட்ரம்ஸ்டிக் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.